வணக்கம் திரு PR பாண்டியன். தற்போது தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக உள்ள அனைத்து மாவட்டங்களும் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த உங்களது பார்வை பற்றி சொல்லுங்க திரு PR பாண்டியன். அனைத்து மாவட்டங்கள் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நிவாரணம் என்பது எந்த விதத்திலும் யானை பசிக்கு சோளப்பொரி என்கிற கதையிலே தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்கள் 2012-13 ஆண்டில் வறட்சி மாநிலமாக அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு ஏக்கருக்கு வறட்சி நிவாரணமாக 15,000 ரூபாய் வழங்கினார்கள். பல நிதிகளை ஒருங்கிணைத்து 15,000 ரூபாய் எனது அரசு வழங்கும் என்பதை வழங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு 4 ஆண்டுகள் கழித்து 5 ஆண்டுகள் கழித்து 5,465 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 2012-13 ஆண்டில் ஒத்திவைக்கப்பட்ட கடனை சிறு குறு விவசாயிகளுக்கான கடனை அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு பெறப்பட்டிருக்கிற கடன் சாகுபடியே இல்லாத நிலையில் எந்த ஒரு மறு உற்பத்தியும் இல்லாத அழிந்து போய் இன்றைக்கு வறட்சி மாவட்டமாக அறிவிக்கிற போது அதை மத்திய கால கடனாக மாற்றி விவசாயிகள் தலையிலே வங்கி கடன் சுமையை சுமத்துகிறார்களே தவிர அதை பற்றி எந்த ஒரு வெளிப்படையான அறிவிப்பு இல்லாமல் இருப்பதும் அது மத்திய கால கடனாக மாற்றி வைப்பதும் எந்த வகையிலும் விவசாயிகளுக்கு அது பயனளிக்காது. இது பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு மேலும் சுமையை தான் உருவாக்குமே தவிர எந்த விதத்திலும் பாதுகாப்பாக அமையாது. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 3ஆம் தேதி நாங்கள் சந்தித்து பேசிய போது எங்களிடத்தில் நேரடியாக சொன்னார்கள், உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முழுமையாக ஏற்கிறோம், 25,000 ரூபாய் காப்பீடு திட்டத்தோடு நாங்கள் குறைவில்லாமல் தொகையை வழங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அதை பற்றியான விவரமே இல்லை. நான் இன்றைக்கு 5,465 ரூபாயை ஒரு ஏக்கருக்கு வழங்கிவிட்டு மீதி இருக்கிற 19,545 ரூபாயை மாநில அரசு தன் கையிலிருந்து ஈடுபடுத்த போகிறதா? அது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக கிடைப்பதற்கான நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்களா? உத்தரவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்களா? இல்ல காப்பீட்டு நிறுவனத்து வழங்க போகிற தொகையை இப்பொழுதே முன்பணமாக விவசாயிகளுக்கு வழங்க போகிறார்களா? காரணம் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முன்பணமாக வழங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஆகவே வறட்சிக்காக 15,000 இலக்கீடாக நிர்ணயம் செய்தது அம்மா ஜெயலலிதா அவர்கள். இன்றைக்கு 5,465 ரூபாய் தான் நாங்கள் இழப்பீடாக கொடுக்க முடியும் என்று அறிவித்திருப்பது யானை பசிக்கு சோலைப்பொரி போல இருக்கிறது. இதை நான் சொல்லுகிற போது அவர்கள் வருத்தப்படக்கூடாது. இது அம்மா ஜெயலலிதா அவருடைய கொள்கைக்கு முரணாக இருக்கிறது, அவர்கள் போட்ட சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது. எனவேதான் நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம். அந்த அம்மாவுடைய ஆட்சியை பின்தொடர்ந்து நடத்தக்கூடிய OPS இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் OPS அவர்கள் இன்றைக்கு அவர்கள் அன்றைக்கு 15,000 என்று சொன்னது அன்றைய தினம் தமிழக அரசால் உற்பத்திக்கான செலவு 15,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு, இன்றைக்கு 25,000 ரூபாய். அதை பின்பற்றி தான் இவர்கள் வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்த நிலையில் இப்படி முரண்பாடான ஒரு நிவாரணத்தை அறிவித்திருப்பது, குறைத்து அறிவித்திருப்பது வேதனை அளிக்கிறது. இது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். உடனடியாக முழு விவரம் அளிக்கப்பட வேண்டும். காப்பீட்டு தொகை இழப்பீட்டிற்கான தொகையையும் உறுதிப்படுத்தி மொத்த தொகையினுடைய அளவை அவர்கள் நிர்ணயம் செய்து தேவையானால் அரசு தனது நிதியிலிருந்து முன்பணமாக கொடுத்து அவர்கள் பின்னால் காப்பீட்டு நிறுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இது எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளிக்காது. திரு PR பாண்டியன், இது குறித்து நீங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறீர்களா? இல்ல, இது குறித்து நாங்கள் முழு விவரம் கிடைத்த பிறகு எங்களுடைய அமைப்புகள் கூடி அனைத்து விவசாய சங்கங்கள் அனைத்து கட்சி தலைவர்களோடு கூடி பேசிதான் அடுத்த கட்ட முடிவுக்கு போக முடியும். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இவர்கள் நாங்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையில் இருக்கிற போது நாங்கள் கேட்பது எல்லாமே சட்டத்திற்குட்பட்டு கடந்த காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் செய்ததை தான் நாங்கள் கேட்கிறோம். அவர் போட்ட சட்டத்தை இவர்கள் மாற்றக்கூடாது. அவர்கள் உற்பத்தி செலவை இழப்பீடாக வறட்சி நிவாரணமாக கொடுத்தார்கள். இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டு அறிவித்து விட்டு தற்போது ஏமாற்றம் அளிக்கிற நிலையில் அறிவிக்கிற போதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இது மிகப்பெரிய ஏமாற்றம். ஆகவே இது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். இருந்தும் எங்களுக்கு முழு விவரம் கிடைத்த பிறகு முழுமையான போராட்ட அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடுவோம். திரு PR பாண்டியன், இப்போ விவசாய கடன்கள் குறித்து உங்களிடம் வேறு ஏதேனும் கோரிக்கைகள் இருக்கிறதா? விவசாய கடன்கள் கடந்த காலங்களில் நிலுவையில் இருக்கிற கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். சென்ற ஆண்டு முதலமைச்சர் சிறு குறு விவசாயிகளுக்கு பழைய கடனை ரத்து செய்தார்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள். அது போக பெரிய விவசாயிகள் கடனிலை தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கடன் பெற முடியாத தகுதி இழந்து நிற்கிறார்கள். இப்பொழுது கடன் பெற்றவர்கள் எல்லாம் முழுமையான தொகையை கூட பெற முடியவில்லை. பெற்ற தொகையை சாகுபடி செய்து இன்றைக்கு அழிந்து போய்விட்டது. அழிந்த பிறகு எப்படி இவர்களால் திருப்பி செலுத்த முடியும்? இப்ப 2012-13 ஆண்டிலிருந்து தொடர்ந்து இயற்கை சீற்றத்தால் மகசூல் இழப்பை சந்தித்ததனால்தான் அன்றைக்கு மத்திய கால கடனாக மாற்றி வைத்த கூட்டுறவு கடன் விவசாயிகளால் திரும்ப செலுத்த முடியாமல் இந்த ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்ப இந்த ஆண்டு பெற்ற கடனை நாங்கள் மத்திய கால கடனாக விவசாயிகள் தலையிலே சுமத்துறோம் என்று சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்?
விவசாயியால் எப்படி வாழ்வதற்கு உத்தரவாதம் கிடைக்கும்? இதுதான் உங்களுக்கு இருக்கிற கேள்வியாக இருக்கிறது.